ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ராகி ஸ்வீட் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னோட பாட்டி வந்து எனக்கு செஞ்சு குடுத்தாங்க. இதோட பேரு வந்து குழுக்கடைன்னு வந்து சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்ட் வீட்ல பார்த்தீங்கன்னா, குழுக் ரொட்டின்னு சொல்லுவாங்களாம். இது எத்தன பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ராகி மாவ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கப்பு ராகி மாவுல கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிட்டு, தண்ணி விட்டு இந்த பதத்தில வந்து பெசஞ்சு எடுத்துக்கணும். அத வந்து தோசை தவா மேல போட்டு நல்லா வேக வச்சு வந்து எடுத்துக்கணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 கப்பு ராகி எடுத்திருக்கேன். 2 1/2 கப்பு வந்து வெல்லம் ஆட் பண்ணிட்டு, அதில வந்து 1 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சு எடுத்துக்கணும். இதுக்கு பாகு பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து கரைஞ்சு லைட்டா ஒரு பிசுபிசுப்பு வந்தா வந்து போதும். அதில வந்து ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பீனட்டு, ஏலக்காய் போட்டு அரைச்சு எடுத்துக்கணும். கொரகொரப்பா வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சுட்டு வச்ச வந்து இந்த ராகி அடைய சின்ன சின்னதா புட்டு, அதையும் வந்து பாகுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பீனட்டையும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இது வந்து இன்னைக்கு சாப்பிட்றத விட, செய்கிற அன்னைக்கே சாப்பிட்றத விட, நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதை வந்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் வீட்டில்.